தாவேகவுடன் கூட்டணியா? அப்படி ஒரு சூழ்நிலையை அதிமுகவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் தர மாட்டார்கள். பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று எடப்பாடியார் மீண்டும் முதல்வராவார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர், விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜி சாமி தரிசனம் செய்தார். இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டு மக்களின் என்ன பிரதிபலிப்புகள் நாளை தெரியும். அதிமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் சாதகமாகவும் அதிமுக கூட்டணியின் மாற்று அணியினருக்கு பாதகமாகவும் இருக்கும் என்று கூறினார். தற்பொழுது தொலைக்காட்சிகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் குறித்து கேட்ட கேள்விக்கு அதிமுகவிற்கு பாதகமாக கருத்து கணிப்புகள் வெளியிடும் தொலைக்காட்சிகள் மற்றும் நிறுவனங்கள் எங்களை எதிர்த்து நிற்கும் கட்சிகளின் பினாமிகளின் நிறுவனங்களே ஆகும். அதிமுக கூட்டணியினருக்கு சாதகமாக கருத்து கணிப்புகள் வெளியிடும் நிறுவனங்கள் காலங்காலமாக தொடர்ந்து பல கருத்துக்களை கூறிய நிறுவனங்களாகும். ஆனால் திமுக வெற்றி பெறும், தவேக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறும் நிறுவனங்கள் புதிதாக களமிறங்கிய நிறுவனங்கள் ஆகும் என்று கூறினார். அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள், அதற்காகவே வாக்களித்து விட்டார்கள். எனவே நாளை இரட்டை இலை ஜொலிக்க போகிறது, அதிமுக வெற்றி பெற போகிறது என்றார். தொங்கு சட்டசபை அமைந்தால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி ஏற்பட வாய்ப்புள்ளதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் தமிழக மக்கள் அப்படி ஒரு வாய்ப்பை தர மாட்டார்கள் என்றும் அதிமுக பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று அமோகமாக வெற்றி பெறும் என்றும் எடப்பாடியார் மீண்டும் தமிழக முதல்வராக வருவார் என்று தெரிவித்தார். தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு மக்களுடைய என்ன பிரதிபலிப்புகள் நாளை தெரியும். அதிமுகவுக்கு சாதகமாகவும் எங்களுக்கு மாற்றாக இருக்கின்ற அணிகளுக்கு பாதகமாகவும் முடிவு அமையும். ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து திமுக மெஜாரிட்டியும் அதிமுக மெஜாரிட்டியும் ஒரு சில கருத்து கணிப்புகள் தெங்கும் சட்டசபை அமையும் சொல்றாங்க. சில டிவிக்குடைய கருத்து கணிப்புகள் அது எங்களை எதிர்த்து இருக்கின்ற கட்சியினுடைய பினாமி டிவிக்கள், அது உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப எல்லாம் விளங்கி இருக்கும். அதிமுக வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய சேனல்கள், கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாம் காலங்காலமாக இருந்து தொடர்ந்து பல தேர்தல்களில் கருத்து கணிப்புகளை வெளியிட்ட நிறுவனங்கள். திமுக வெற்றி பெறும், தவேக வெற்றி பெறும் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் புதிதாக வந்து முளைத்திருக்கின்ற கருத்து கணிப்பு நிறுவனங்கள். ஆக வெற்றி யாருக்கு என்பதை மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். ரெட்டலை ஜொலிக்க போகிறது, நாளைக்கு ரெட்டலை ஜொலிக்க போகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்கள் தரமாட்டார்கள். அதிமுகவுக்கு பெரும்பான்மையான இடங்களை கொடுப்பார்கள், பெரும்பான்மையான வாக்குகள் அளித்திருக்கிறார்கள். எடப்பாடியார் தமிழ்நாடு முதலமைச்சராக பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்பார்.